என்ன பிடிச்சுதானே வந்த? உன்னை எதுக்கு நான் புடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்? நல்லா வச்சுக்கிட்டு தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். நல்லா வச்சிருக்கீங்க. என்ன நல்லா வச்சுக்கிறீங்க? என்ன நல்லா வச்சிருக்கீங்க? நல்லா வைக்கலையா? என்ன நல்லா வைக்கிறேன்? என்ன வச்சிருக்கேன்? சொந்த பந்தம் எல்லாம் அங்க எல்லாம் சொத்து வாங்கி கொடுக்குறாங்க, எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. எனக்கு நீ என்ன வச்ச? மேல வாங்கி நம்ம கட்டு மேல வாங்கி தானே வச்சுக்கிறோம். என்ன வாங்கி வச்சா? உன் பிள்ளைங்களுக்கு தான் எல்லாம் வாங்கி வைக்கணும். எனக்கு என்ன நீ சேர்த்து வச்சுக்கிறேன்? சேர்த்து வச்சுக்கிறேன். என்ன சேர்த்து வச்சுக்கிறேன்? எனக்கு சொத்து அங்க வாங்கி வச்சிருக்கோம்ல இடம். ரெண்டு கட்டிடலாம் விடு, அவசரப்படாத. வாங்கி வச்சிருக்கிற நீ வாங்கி கட்டிக்கலாம் விடு. என்னத்த கட்டிக்கலாம்னு தெரியல எனக்கு ஒன்னும். கட்டிக்கலாம். நீ இப்படியே சொல்லிட்டே வருஷம் ஒண்ணு தரணும், இப்படியே சொல்லிக்கிட்டே இரு. சொல்லிக்கலாம், நம்ம சொல்லிக்கலாம் இரு. அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வருஷம் ஒண்ணு தரணும், கட்டிக்கலாம். எப்பதான் கட்டிக்கிறது நம்ம? கண்டிப்பா கட்டுறேன். ஒண்ணு கட்டி நான் படுற அவஸ்தை இருக்குது சாமி கடவுளே. என்ன அவஸ்தை பண்ற? அப்படி நான் அவஸ்தை பண்றேன். பகவான் தான் கேட்கணும். ஏழுமலையை தான் கேட்கணும். ஏழ்மையானே கேளு. ஏழ்மையாட்டையும் போய் எல்லாம் செய்யலையே. எல்லாம் நல்லா பிள்ளைங்க நான் முடி எப்படியே இருக்கிறோம். நம்மளுக்கு ஆண்டவன் நம்மளுக்கு 27 வருஷம் கல்யாணம் பண்ணி கெட்டவனுக்கு ஆண்டவன் நல்லது நல்லா கொடுப்பான். நல்லவன் ஆண்டவன் சோதிக்கிறான். சரி, அப்படிதான் என்ன சோதிக்கிறான். அந்த காலம் வேற, காலத்துல நல்லா பொழைப்பேன். அந்த காலம் வேற, இந்த காலம் இப்படி. நாம சம்பாரிச்சு நாளைக்கு சொத்து பத்து சேர்த்து வச்சது நம்மளை சுத்தி சொந்தங்கள் வருவாங்க. சொந்தங்கள் எந்த சொந்தமும் ஆவாங்க. எல்லாருமே வருவாங்க. நம்மளுக்கு கை கால் திறமா இருந்தாதான் எல்லாம் வருவாங்க. நம்ம அவங்க கொடுப்பாங்க, வீங்க கொடுப்பாங்கன்னா யார் கொடுப்பாங்க? நம்மளுக்கு யார் கொடுப்பாங்க? யார்கிட்டயும் போய் கேட்கலையே. நான் யார்கிட்டயும் போய் கேட்கலையே. நீ யார்கிட்டயுமே போய் கேட்கலையா? நான் யார்கிட்டயுமே போய் கேட்கல. என்ன போய் கேக்குறேன்? இப்படியே கேக்குறேன்னு சொல்லி என்னதான் எப்பதான் வேலைக்கு போவான்னு நினைச்சுக்கிறதே தெரியல. நான் உன்னை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். உண்மையிலேயே அந்த ஏழுமலை எனக்கு தான் தெரியும். நான் டெய்லியும் உன்கிட்ட சண்டை வாங்கிட்டு இருக்கிறேன். நீ என்னது சண்டை வாங்குற? நீ என்கிட்ட சண்டை வாங்கிட்டு இருக்கிற. என்னது சண்டை வாங்குற? நீ சண்டையெல்லாம் போட வேண்டாமே. நீ சண்டையெல்லாம் போட வேண்டாம். யாரும் நீ நல்லா வச்சுக்க, நான் எதுக்கு உன்னோட சண்டை போடுறேன்? என்ன நான் கெட்டு போயிருக்கியா? கெட்டுதான் போயிட்டேன். எங்க வீட்டுல சொன்னாங்க, இந்த இது சுரேஷ்லாம் கட்டிக்காத, அவன் வேலைக்கு போக மாட்டாங்க, அவங்களாம் அப்படித்தான். அப்படி நான் விரும்பி உன்னை ஏத்துக்கிட்டேன். அதுக்குதான் 27 வருஷம் உன்னை கஷ்டப்பட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு எனக்கு சொந்த வீடு கட்டணும்னு சொல்லி ரொம்ப நாளுக்கு கனவு. அந்த கனவு என்னைக்கு கடவுளை நம்ம வந்து கை தூக்கிட்டானா சந்தோஷம் தான். கண்டிப்பா நம்ம கை தூக்கிடுவோம். சரியா?